வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டே நமக்கு ப்ரொடக்டிவாக இருக்கணும்னா நம்மகிட்ட என்னென்ன ஹேபிட்ஸ் இருக்கணும், என்னென்ன பழக்க வழக்கங்கள் இருக்கணுங்கிறது தான். அதுக்கு தேவையானது வந்து ஃபஸ்ட்டு முந்தின நாள் நைட்டு நல்லா தூங்கியிருக்கணும். நல்ல ரெஸ்ட் வேணும். ஸ்லீப்புக்கு வந்து நல்ல பெட் இருக்கணும், உங்களுக்கு பொசிஷன் சரியாக இருக்கணும், உங்களோட பில்லோ சரியாக இருக்கணும், உங்களோட ரூம் கரெக்டாக இருக்கணும், இருட்டாக இருக்கணும், ஃபோன் பக்கத்தில் வைக்கக்கூடாது. இந்த மாதிரி சில காரியங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் நல்லா உங்களுக்கு தூக்கம் வரும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் அலாரம் வந்து மொபைலில் அலாரம் வைக்காமல் நீங்கள் வந்து ஒரு கிளாக்கை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த காலத்தில் அலாரம் கிளாக் வச்சது போல் வச்சுக்கோங்க. அதை ஆஃப் பண்ணுங்கள். அலாரம் வச்சுருக்கிற ஹேபிட் இருக்குமானா அதை ஆஃப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பெட்டை விட்டு எழுந்த உடனே உங்களுக்கு ஒரு கிராட்டிடியூட் இருக்கணும், ஒரு நன்றி உள்ள ஒரு இருதயம் வேணும். ப்ரே பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் காட்க்கு தேங்க் பண்ணிவிட்டு புதிய நாள் தந்தீங்களேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். உடனே வந்து உங்களோட இது வந்து செய்யவே கூடாது. உங்கள் மொபைல் எடுக்காதீங்க, உங்கள் பெட்ரூமில் மொபைல் வைக்காதீங்க. அந்த ரேஸ் நல்லதில்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. உடனே செக் பண்ணாதீங்க, ஏன்னா அது நிறைய டைமை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர்னு போயிட்டீங்கன்னா நிறைய டைம் எடுத்துரும். நெக்ஸ்ட்டு வந்து உங்கள் எழும்பினோடனே உங்கள் பெட்டை வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணி வைங்க. அது வந்து குழம்பி போயிருக்கும். அது சில்ட்ரனுக்கும் அந்த பழக்கத்தை கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர், நீங்கள் வந்து ப்ளெயின் வாட்டர் குடிக்கலாம், அல்லது வார்ம் வாட்டர் குடிக்கலாம், அல்லது லைம் வித் ஹனி, அப்படி நீங்கள் என்ன ஹேபிட் இருந்தாலும் ஜீரா வாட்டர் குடிக்கலாம், அது குடிங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து நீங்கள் போங்க. மார்னிங்கோ ஈவினிங்கோ உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. ரன்னிங்கோ, ஜாகிங்கோ, ஸ்விம்மிங்கோ, ஏரோபிக்ஸோ, வாக்கிங்கோ, சைக்கிளிங்கோ, உங்களால் எது முடியுமோ கண்டிப்பாக ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் அதை செய்யுங்க. அது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் எப்போவுமே பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நல்ல ஒரு கிங் போல் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரேக்ஃபாஸ்ட் மாத்திரம் ராஜா போல் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல ஃப்ரூட்ஸையும் டயட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ பாடி நல்லா நமக்கு ரிஃப்ரெஷ் ஆயிடுச்சு, எனர்ஜெட்டிக் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து மைண்டுக்குள்ளது பார்ப்போம். ஹேபிட்ஸ் எல்லாம் நீங்கள் சீக்கிரமாக எழும்புனீங்கன்னா தான், ஏர்லி ரைசஸாக இருந்தால், ஏர்லி ப்ளூமர்ஸாக இருந்தால் தான் முடியும். ஆனால் ஒரே நாள் அந்த ஹேபிட் வராது. ஒரு ஹேபிட்டை 21 டேஸ் கண்டினியூஸாக செஞ்சிங்கன்னா அந்த பழக்கம் வழக்கமாயிடும். அதுக்கப்புறம் ரீட் குட் புக்ஸ், நல்ல ரீடிங் ஹேபிட் வச்சுக்கோங்க. அது வந்து நம்ம நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணும், நமக்கு க்ரியேட்டிவிட்டி ஜாஸ்தி ஆகும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற ஹேபிட் இருந்ததுன்னா அதையும் விடாதீங்க. அதுக்கப்புறம் நோட் பண்ணி வைங்க, டைரி எழுதுகிற ஹேபிட் வச்சுக்கோங்க. என்னென்ன நடக்குது, உங்களோட விஷன்ஸு, உங்கள் ட்ரீம்ஸு, உங்கள் பேஷன்ஸு, உங்கள் கோல்ஸ் எல்லாம் எழுதி வைங்க. டு டூ லிஸ்ட் ஒன்று வச்சுக்கோங்க. வேண்டிய கிராசரி வாங்க வேண்டியது, பில் எதுவும் பே பண்ணால், சில்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருந்ததுன்னா, யாருக்காவது விஷ் பண்ண வேண்டியது இருந்தால், வெட்டிங் டே, பர்த்டேன்னு இருந்ததுன்னா, அதெல்லாம் முன்னாடியே பிளான் பண்ணி எழுதி வச்சிங்கன்னா உங்கள் டே ஃபுல்லாக குயிக்காக எதையும் மறக்காமல் ப்ரொடக்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், சப்ஸ்கிரைபிங் மை சேனல்.